ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ டுடே லைவ் ட்ரேட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக எப்போ ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 5 பண்ணால் ஒரு 6 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே மார்டிங்கில் தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு லாஸு, செகண்ட் மார்டிங்கல், திரும்பவும் லாஸு, திரும்பவும் மார்டிங்கல். ஸோ ரெண்டு ட்ரேடுமே மார்டிங்கல் எடுத்து ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா? ஸோ அதோட ட்ரேடோட ஸ்க்ரீன்ஷாட் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், உங்களோட ப்ரெடிக்ஷனை கொடுங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுடைய நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, உங்கள் நாலேஜ் என்ன அப்படின்றது தெரியும். நம்ம மிஸ்டேக் பண்ண தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி லைவ் ட்ரேட் பார்க்கலாம். ஒரு 2 or 3 ட்ரேட் எடுக்கிறேன். ஓகே. டோட்டலாக ஒரு 5 ஷாட் எடுத்துக்கிறேன். டைம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக 6 மணி. சரிங்களா? சரியாக 7:30. சரிங்களா? ஓகே. நியூஸ் டைம். ஸோ நியூஸ் டைம் தெரியல அப்படின்னா நான் என்னோட டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெய்லியும் நியூஸ் டைம் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. 7:30 எந்த நியூஸும் இல்லை. ஸோ பொறுமையாக பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஹை வாலடைல் நியூஸ் எதுவும் இல்லை. பட் ஆனால் பொறுமையாக பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகே. இது மேஜிக் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. ஸோ இதில் பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் போன டைம் ட்ரேட் எடுத்தது $30. சரிங்களா? இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. போன டைம் நான் ட்ரேட் எடுத்து லாஸ்ட்டாக ட்ரேட் எடுத்து $30. அதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுக்க கிடையாது. பட் இங்கே பாருங்கள், எவ்வளோ ட்ரேட் அமௌண்ட் ப்ளேஸ் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். சரிங்களா? $838 ப்ளேஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்க்காம அப்படியே ட்ரேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். ஸோ இதை கரெக்டாக பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. சரிங்களா? $838. நான் இதை டைப் பண்ணவே கிடையாது. லாஸ்ட்டாக 30 க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் இப்போது பார்க்கும்போது 838 இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு கரெக்டாக எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஓப்பனிங் பாயிண்ட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகே. ஓகே. ஸ்ட்ராங்காக செல்லர் என்ட்ரி. பையர் இருந்தாலுமே செல்லர் ஸ்ட்ராங் என்ட்ரி ஆகிறான். லெவல் இருக்குது, பேட்டர்னும் இருக்குது. ஓகே. லெவலில் பையர் என்ட்ரி ஆகிருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோடய ப்ரெடிக்ஷன் படி ஓகே. நெக்ஸ்ட்டு நான் செல்லருக்கு போகிறேன். ஓகே. ஜஸ்ட்டு ஏன் செல்லருக்கு போனேன்? சரிங்களா? கொஞ்சம் பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சார்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கொஞ்சம் கேப்பு மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். 1 செகண்டில் டிலே ஆகிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 30 செகண்டில் அவன் பையர் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் படி எங்கள் செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக பாருங்கள், 4 விஷயம். சரிங்களா? ட்ரெண்டு, பேட்டர்ன், சைக்காலஜி, லெவல். சரிங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் தான் லெவல். ஸோ அதை கரெக்டாக பார்த்துட்டு ஓகே ஓகே ஓகே. ஓ மை காட், 8 செகண்ட் பையர் ஃபைட் நடக்குது. ஃபைட் நடக்குது. இன்னும் 4 செகண்ட். 3 2 ஓகே. ப்ராஃபிட் தான். குட், சூப்பர். ஸோ ஃபஸ்ட் ட்ரேட் Sureshot. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பையர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே நெக்ஸ்ட்டு பையர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்றத உங்களோட நாலேஜ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இங்கே பையர் நான் ட்ரேட் எடுக்கலாம். பட் ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்துக்கலாம்.
பையர் என்ட்ரி ஆகலை, இன்னும் 10 செகண்ட் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பையர் என்ட்ரி ஆகலை அப்படின்னா நான் பையர் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பையர் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஸோ பையர் என்ட்ரி ஆகலை. ஸோ நான் அகைன் வந்து இப்போ பையர் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓ மை காட், செல்ல ஸ்ட்ராங் என்ட்ரி. ஓ ஷிட், கீழே இருந்துச்சு, ஒரு செகண்டில் மேலே போயிடுச்சு. டபுள் மார்டிங்கில் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இன்னொரு ட்ரேட் எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 2க்கு 3 மார்டிங்கல் 4 எடுத்துருக்கணும். ஓகே, 30 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நமக்கு வந்து இந்த 2 ட்ரேடு கீழே ஃபினிஷ் ஆனாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். இப்போ ஒட்டுமொத்தம் பையர் கேண்டிலே வந்துட்டாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற ஸ்டேஜில் ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு ஓகே. இல்லை பையர் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா சூப்பர், டபுள் ஓகே. பட் ஓ மை காட், ஷிட். ஓகே, டோட்டலாக வந்து 4 ட்ரேட் லாஸு, 1 தான் ப்ராஃபிட். 240, 160 லாஸு. சரிங்களா? ஓகே, பையர் என்ட்ரி ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தான் அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, இது பண்ணிக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. பையர் என்ட்ரி ஆகிருக்கணும், ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அந்த இடத்துல பையர். பட் செல்லர் என்ட்ரி ஆகலை, சாரி பையர் என்ட்ரி ஆகலை. ஸோ வெயிட் பண்ணுவோம், வேறு சார்ட் பார்ப்போம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது 100% வாய்ப்பே கிடையாது. லாஸ் காமன் தான். இப்போ $150 லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதை ரெக்கவர் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். பட் உடனே ரெக்கவர் பண்ணணும், இப்பயே ரெக்கவர் பண்ணணும், அது இன்றைக்கே ரெக்கவர் பண்ணணும், நாளைக்கு திரும்ப புதுசாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் முட்டாள்தனம். இருக்கிற அமௌண்ட்டு லாஸ் பண்ணிப்பீங்க. சரிங்களா? ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி ட்ரேட் எடுக்கிறோம், எங்கே ட்ரேட் எடுக்கிறோம், எந்த ஆங்கிளில் ட்ரேட் எடுக்கிறோம், எதை வச்சு ட்ரேட் எடுக்கிறோம், எல்லாமே முக்கியம். சரிங்களா? ஸோ பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? பார்த்தீங்களா, இப்போது பையர் என்ட்ரியாக இருக்கான். இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுத்தோம், இல்லை இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்தோம், லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பையர் என்ட்ரியாக இருக்கான். சரிங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், எப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கும்போது லாஸ் ஆகிடும், அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் கேண்டில் வரும். என்ன இது, ஒருவேளை ஃப்ராடு நடக்குமோ, ஒருவேளை ஏமாற்றுவாங்களோ அப்படின்னு நீ நினைக்கலாம். பட் நம்மளோட ப்ரிடிக்ஷன் தான் ராங்காக இருக்குமே தவிர அந்த இடத்துல வந்து சீட்டிங் அப்படின்றது ஓடிசி மார்க்கெட்டில் தான் நடக்கும், லைவில் நடக்காது. சரிங்களா? நான் மேக்ஸிமம் லைவில் தான் ட்ரேட் எடுப்பேன், ஓடிசியில் ட்ரேட் எடுக்க மாட்டேன். சரிங்களா? ஓகே, 150 லாஸ் ஆகிருக்கு. ஸோ 150 ரெக்கவர் பண்ணியாச்சு. இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்திருப்பேன், சிம்பிளாக யோசிங்க. பட் செல்லர் என்ட்ரி ஆனோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ இங்கேயே நம்ம பையர் ட்ரேட் எடுத்துருக்கலாம், மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கலாம். பட் வேண்டாம், பொறுமையாக கன்ஃபார்மாக நம்ம எந்த கேண்டில் ட்ரேட் எடுத்தால் நமக்கு ஷோர்ஷாட்டாக வரும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடியது நம்மளுடைய புத்திசாலித்தனம். சரிங்களா? ஓகே, 150, 1 2 1 2 3 4. ஓகே, ஓ மை காட், செல்லர் என்ட்ரி ஆகிட்டான். 4 செகண்ட்ஸ் இருக்குது. சூப்பர், சூப்பர் சூப்பர் சூப்பர், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ப்ராஃபிட் வந்தால் சூப்பர் சூப்பர். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, ப்ராஃபிட். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து டோஜி கேண்டில். பட் என்னோடய ட்ரேடு வந்து செல்லர் கேண்டிலில் ப்ளேஸ் பண்ண கொஞ்சம் கேப் இருந்துச்சு. சரிங்களா? அது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் எவ்வளோ கேப் இருந்துச்சு. மேலே ஒரு செகண்டில் அவன் பையர் ப்ரெஷரை கொடுத்ததுனால ப்ராஃபிட் வந்துச்சு. பட் நான் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ப்ராஃபிட். சரிங்களா? லாஸ் ரெக்கவர் ஆகிடுச்சு. டோட்டலாக வந்து நோ $200. ஓகே, இன்னும் 50 போட்டிருக்கணும். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்னும் வந்து $30 பெண்டிங் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். சரிங்களா?
ஓகே, இப்போதைக்கு எனக்கு நான் லாஸ் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடு என்னோட ப்ராஃபிட் அதில் 41 வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு லாஸ் கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 50 போட்டு நம்ம ட்ரேடு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். 50 வேண்டாம், 70. ஓகே, ஸோ பாருங்கள், செல்லரும் பையரும் ஃபைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? இந்த ட்ரேடோட ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் வந்து அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ், ஐ மீன் வந்து எப்படின்னா, ஒரு நான் லைவ் ட்ரேட் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். பையர், செல்லர், டோஜி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுப்பேன். அது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஸோ பொறுமையாக பாருங்கள். நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். எனக்கு எதுவுமே தெரியாது, பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் கண்டிப்பாக முக்கியம். ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஆல்ரெடி 7 ட்ரேட் எடுத்துட்டேன். ஓகே, டுடே ட்ரேட் ஓவர். ஸோ ப்ராஃபிட்டோ லாஸ் கிடையாது, பட் ப்ராஃபிட்டு தான், மினிமம் ப்ராஃபிட் தான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த 3 ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே.